கேரளாவில் மொத்தமுள்ள 20 மக்களவை தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் சதாம் இணைகிறார். சதாம், வணக்கம். கேரளாவில் வாக்குப்பதிவு தொடங்கியது, விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த கேரளாவில் 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள் உட்பட 13 மாநிலங்கள் மொத்தம் 88 தொகுதிகளுக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் இந்த காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவான துவங்கியது. மொத்தம் நாட்டில் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 16ஆம் தேதி அறிவித்தது. இதையடுத்து முதற்கட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இதையடுத்து 2வது கட்டமாக லோக்சபா தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. கேரளா, கர்நாடகா மொத்தம் 13 மாநிலங்கள், மொத்தம் 88 தொகுதிகள் தற்போது இந்த வாக்குப்பதிவான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர், மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். அதே போல வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனி ராஜா மற்றும் பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் இந்த காலை முதலே கேரளாவில் தற்போது வாக்குப்பதிவான விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கேரளாவை பொறுத்தவரை 20 மக்களவை தொகுதிகள் 194 பேர் போட்டியிடுகின்றனர். 25,177 வாக்குச்சாவடிகள் கேரளா முழுவதும் 2,77,49,159 வாக்காளர்கள் உள்ளனர். தொடர்ந்து இந்த காலை முதலே விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவான நடைபெற்று வருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.